சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சாப்பாடு எல்லாமே வந்து வாங்கியாச்சு. பார்சல் தான் வந்து வாங்கணும் மறுபடியும். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு இங்கே செம கூட்டமாக இருக்குது, எங்கேயும் உட்காந்து சாப்பிட முடியல. அது போக ரெசார்ட்டுமே வந்து நம்ம தங்கியிருக்க ஸ்டேயுமே வந்து லைட்டாக கிளி தான். இங்கே சாப்பாடும் இல்லை, லாஸ்ட் மினிட் புக்கிங்கு. அதனால் நம்ம வெளியே வாங்கிட்டு வந்துட்டோம். பார்சல் வாங்கியாச்சு, உள்ளே போய் முச்சுக்குன்னு மொக்க வேண்டியதேன். டைம் பாருங்கள், இப்போ கரெக்டாக 9:45. அந்த மஞ்சள் கலர் லைட்டே நல்லா இருக்கு. மர வீட்டுக்கும் மஞ்சள் லைட்டுக்கும் நல்லா இருக்கு. சரியான குளிர். சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, பார்சல் தான். தண்ணி கேன் வந்து பாலா என்னடா இங்க இதுதான் சரிங்களா. ஆனா என்ன கதைனா இங்க வந்து வேற சின்ன தண்ணி பாட்டில் எங்கேயுமே கிடைக்கிறதே கிடையாது. பிளாஸ்டிக் குறைஞ்சிருங்கிறதுக்காக லேக்கு கிட்ட அங்க போனப்போ வந்து தண்ணி தாக எடுத்துச்சு. ஆனா பாட்டில் வாங்க முடியல, ஏன்னா வாங்கினா 5 லிட்டர் தான் வாங்கணும். என்னடா பண்றீங்க? ஐயோ கீழே சிந்திருவேன். லைட்டா கொட்டிட்டு போயிருவீங்க. நம்ம எல்லாருமே வந்து நான் வெஜிடேரியன்ஸ்னால நமக்கு தனி சாப்பாடு. எனக்கு மட்டும் எக் ரைஸ் வாங்கியிருக்கேன், அதனால வெஜிடேரியன் முழுக்குன்னு இருக்கு, லைனா இருக்கு. எக்னா அப்படிதான் இருக்கும். இல்ல அம்மா பெப்பரே இல்லடா, என்ன இது பார்க்க வெள்ளையா இருக்கு. அந்த ஒரு ஆள் 2 போதும் நண்பா. சரி பரவாயில்ல, இன்னைக்கு உப்பாச்சிருக்கா ஒரு இது கம்மியா தான் இல்ல அவ்வளவுதான். இதுதான் நண்பர்களே நமக்கு 2 பரோட்டா, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து இது பெப்பர் ஃப்ரை. ஆனா ஆமா, அது பெப்பர் ஃப்ரை. இதான் எல்லாருக்கும் வாங்க சாப்பிடுவோம். என்ன கேர்ள் ஃப்ரெண்டாங்க? யார்கிட்ட பேசிட்டு வரீங்க? எங்க அப்பா. யாரு? எங்க அப்பா. இதை நாங்க நம்பணும். ஏன்டா அவன் அப்பாட்ட பேசுனா அது வேற, நீ அப்பாட்ட பேசுனா வேற. ரைட். இன்னைக்கு மட்டும் எத்தனை தடவை அப்பாட்ட பேசிருக்கீங்க? 4 பேர் 2 பேரும். பாலா தூங்குவோமா? ஏன்டா குளிருதாடா? காதுல பனி. ஆனா சரியான குளிரு. அஸ்லாம் செட் ஆயாச்சு. மணி எப்படி ஒரு 11 மணி இருக்குங்க. 11:04 செட் ஆயிடுச்சு. தூங்க போகிறோம். வஜ்ர் கீழே இருக்காரு. இது வந்து என் இடம். அங்கே உள்ள மேலே வரத்து அங்கே ரசிக்கு நண்பர் கேகே படுத்திருக்காரு. கேகேனா கிருஷ்ணன் கோயில். ரைட்டு, நம்ம தூங்குவோம். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு பார்ப்போம், காலையில் பார்ப்போம். எப்போ எந்திக்கும் தெரியல. ஓகே, பாய் பார்க்கலாம். சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மணி வந்து காலையில் 8 மணி. யாராலையும் முதல்ல சீக்கிரம் எந்திக்கவே முடியல. எல்லாத்தையும் எழுப்பிக்கிட்டே இருக்கேன், ஒருத்தனும் எந்திக்கவே மாட்டேங்காங்க. நம்ம பால்கனிலேருந்து அப்படியே போனோம்னாலே இதுதான் நம்ம வியூவு. இருக்கான் அஜர், இன்னும் எந்திக்கவே இல்லை. அஜர் எந்திப்போமா? மணி என்ன தெரியுமா? 8:15 இருக்கும். எந்திங்க போவோம். வீரன் எடுத்து பல்லு தேய்ச்சிட்டு வந்து படுத்து எந்திரிப்பியும். பல்லு தேய்ச்சிட்டு படுத்து தூங்கிட்டேன். இன்னொரு வீரன் வந்து எதுக்கு வந்தோன்னே தெரியல, வந்ததுல இருந்து 10 வாட்டினாலும் பாத்ரூம் போயிருப்பான். பாலா இந்த லைட் போட வாடா உனக்கு. என்ன பண்ண போறோன்னே தெரியல. இப்போ அடுத்து எங்கடா போறோம்? பாத்ரூம் போறோம். சரி, அதனால பாத்ரூம் தான் போவாங்க. பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். இங்கே வாட்டர் பாட்டிலுக்கு இதுதான் சொன்னோம்ல, நேற்று வாங்கினது இன்னும் திறக்கவே இல்லை. இது எவனாலையும் திறக்க முடியல. சீலு சேர்த்து ரசிக்கு திறந்து பார்க்குறீங்களா? திறந்தா அந்த பொண்ணு உங்களுக்கு தான். அந்த பொண்ணு உங்களுக்கு திறந்தாதானே அந்த பிள்ளை உனக்கு என்னடா? எனக்கு எப்படினாலும்னா அந்த மூடியை திறக்கணும். அந்த மூடியை திறக்கணும். அதை விட்டு நீ வாட்டுக்கு வெப்பன்னா அவன் பாட்டில மட்டும் கொடுக்கல, அந்த பொண்ணையும் தான் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். பாமே தண்ணிக்கு உங்களுக்கு அறுத்தா. ஆமா, நீ இவர் தண்ணியே குடிக்க மாட்டாரு. பாலா மறுபடியும் பாத்ரூம் போலாம்டா.
10வது தடவை எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. பாத்ரூம் போறதுக்காக பாத்ரூம் பத்தலை. 6 பேருக்கு 2 பாத்ரூம் பாலா வந்தா பத்தலை. கூட 2 பாத்ரூம் இருக்கிறதா பார்க்கணும். நான் கூட 2 BHKன்னு ஒன்று 2 பாத்ரூம் இருக்குன்னு ஆசைப்பட்டேன்டா. ஆனால் 2 பெட்ரூம்னு சொல்லிட்டாங்க. ப்ரோ இது அறுக்க முடியல ப்ரோ. நம்ம ஏன் கூப்பிட திறந்துட்டேன்டா. அவன் பாரு கடைசியில திறக்கிறவ மட்டும் உள்ள வரான். அப்ப அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லுவ? நான் வெட்டிட்டு பாதியில வச்சுட்டு போனேன். அதை வெட்டிக்கிட்டு வெட்டிட்டான். ஒரு சைடுல வெட்டினாடா. எல்லா பக்கமும் வெட்ட வேண்டியது. ஆமா இது வரைக்கும் நான் வெட்டினேன். இது வந்து இது வரைக்கும் நீ வெட்ட. அதுல இருந்து யாரும் பாதி எனக்கு பாதி. டேய் இதெல்லாம் என்னடா இது? டீ வாங்க போறோம். குளிக்காம ட்ரெஸ் மட்டும் மாத்தலாம். கேட்டா ஒரே விலாகா இருக்கும். ஆமா ஒரே விலாகா இருக்கு. ஒரே அதாவது குளிக்கல ஒத்துக்கிட்டேன். விலாக்ல வந்து குளிக்கலாம். சரி சரி. இங்க எப்படி குளிக்க முடியும்? நீ குளிச்சியா? இல்ல குளிக்கல. நான் ஒத்துக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன். மாத்திக்க. சரி அதான் ஒரே நாள் அது. இல்லையே கிளம்ப. ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரியே இருக்கே. அதான் புட்டியாச்சு. ஓகே ரூம் பூட்ட வேணான்ட்டாங்க. சும்மா தொங்க போட சொல்லிட்டாங்க. தொங்க போட்டாச்சு. எல்லா பொருளையுமே எடுத்தாச்சு. கிளம்பலாம். இத்துடன் கொடைக்கானல் ரெசார்ட் முடிகிறது. பயணம் இன்னும் இருக்குது. மேல ஒரு படியில ஏறணும். போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. போட்டோல இருக்காங்க. சரி நண்பர்களே, இப்ப பார்த்தோன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. ரெசார்ட்ல இருந்து வெக்கேட் பண்ணியாச்சு. பாலா என்ன பண்ணா? அவ்வளவுதான். இப்ப கிளம்பியாச்சு. எருமை மாடு இல்ல, காட்டு மாடு. ஆக்சுவலா நம்ம ரெசார்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இப்ப காட்டு மாடுலாம் கிராஸ் ஆச்சு. ஆனா எங்க போயிருக்கும் தெரியல. நாங்க உடனே வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்க கிளம்பியாச்சு. இப்ப ஒரே ஒரு பிளான் தான் இருக்கு. என்ன அப்படின்னா முருகன் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். சாப்பிடணும் மெயினா. சாப்பிடல. காலையில 10 மணி ஆக போகுது. காட்டு மாடு காணுங்க. இந்த ரோடு வந்து இந்த கேமரால கூட தெரியல. ஆனா பயங்கரமான ஒரு டேப்பரான ரோடு. வண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட்ல தான் ஏத்தணும். செகண்ட்ல ஏத்திட்டான். இப்போ இறங்கியாச்சு. இங்க கோயில் இந்த இருக்கு. கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். போவோம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு உள்ளே போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு விபூதி வச்சாச்சு. வந்தாச்சு. வியூ நல்லா இருக்குது. இது வந்து கோயிலுக்கு பின்னாடி. கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் பின்னாடி வந்துட்டோம். இந்த இருக்குல்ல, இதுதான் சரியான வியூ பாயிண்ட்டு. இது வந்து இங்கே அன்னதானம், அதாவது சாப்பாடு போடுறது. இதில் குறிஞ்சி மரங்கிறது என்னால் உள்ளேருந்து காட்ட முடியல. இங்கேருந்து காட்டுறேன். இந்த ஒரு புஷ் மாதிரி தெரியுதா? இதெல்லாம் தான் குறிஞ்சி மரம். அங்கே உள்ளேயே குறிஞ்சி மரம்னு மார்க் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு கடைக்குள்ளே வந்துட்டோம். கவு பயப்போம். உள்ளே போய் எடுத்துட்டோம். இரும்புக்கோட்டை. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம கோயிலுக்கு போய் கும்பிட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் 2-3 பொருட்களும் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கியாச்சு. அது வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து கோயிலுக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்புறோம். கோயில் வந்து பின்னால் இருக்கு. வாங்க. நான் வந்து சந்தனம் பூசியிருப்பேன். ஏன்னா நான் வந்து பாலக்காடு மாதவன். அது சரி. என் பேரு. நீ எதுக்கு திடீர்னு மலையாளத்துக்கு டிராகெட் பண்ணது எனக்கும் தெரியல. எதுக்கு? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சந்தனம் வச்சா நல்லா இருக்குன்னு வச்சேன். ஓகே காய்ஸ், காருக்குள்ள வந்தாச்சு. இவரு கண்ணாடி இல்லாம இருக்கிறது இல்ல. அடிக்குதுங்க. சன்னு ரொம்ப கூசுது. சரியான கூட்டம். காரை விட்டு அவனால இறங்கவே முடியல. அவன் பார்க்கிங்ல கோயிலுக்கே வரல. கடைசி ரசிக்க மட்டும் அப்படியே திருந்தே வரேன்ட்டு வர முடியல. சரி பரவாயில்ல, அடுத்த பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா நம்ம பசங்க 2 பேர் வந்து போயிட்டு சாக்லேட் வாங்கணும்னு போயிருக்காங்க. இந்த எல்லா கடையிலையும் சாக்லேட் வாங்குறாங்க. எப்படி தானோப்பா. சாம்பிள் சாப்பிட கொஞ்சம் வாங்கிட்டு வா. அத வாயா மேஞ்சிக்கிட்டு இருக்கான்டா. கலர் வேணும்டா. இங்க பாரு. என்னடா வேணும்? Black color. சாக்லேட். சின்ன கிலோ தின்னுறாங்க. 1/4 கிலோ தின்னுறாங்க. வால்ரன் பேர்லயே. இங்க பாருங்க சாக்லேட் எப்படி உள்ள சூப்பரா சாக்லேட் சாமையா இருக்குடா. சூப்பராடா. பரத் அண்ணா கிளம்பி வச்சு அவங்கள இங்கே பஸ் ஸ்டாப்பில்
பஸ் அங்கே வருது. ஐயோ, இங்கேயே இறக்கி விட்டுட்டோம். அவங்க அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் 5 பேர் தான் இருக்கிறோம். 5 பேர் அடுத்து சாப்பிட்ற இடத்துக்கு போக வேண்டியதான். காலையில் சாப்பிடல வச்சுருந்தோம் வயிறு பசிக்கு. பஸ்ஸு நிற்கலை, அது வாட்டிக்கு கிளம்பிருச்சு. இப்போ வேறு பஸ் தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் காலையிலேருந்தே வந்து நண்பர்களே எதுவுமே வந்து சாப்பிடல. நேராக ஒரு சாக்லேட் கடையில் நின்றுப்போம். அங்கே பார்த்துருப்பீங்க, ஆளுக்கு ஒரு 2-3 பீஸ் சாக்லேட் சாப்பிட்டோம். அவ்வளோதான். இப்போ நேராக மழை இறங்கியாச்சு. மணி வந்து 12:04 ஆகிவிட்டது. இப்போ நேராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் பிரஞ்ச் சாப்பிட போகிறோம். அப்படியே ஏதாச்சும் ஒரு கடையை பார்த்து நிப்பாட்ட வேண்டியதான். சரி நண்பர்களே, தூக்கத்துடன் வத்தலகுண்டு வந்தாச்சு. இது வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தாச்சு, வத்தலகுண்டுக்கு வந்தாச்சு. ஆனா இந்த கார் ரஷிக்கு என் வாழ்க்கையில முதல்ல இவ்வளோ தூரம் ஒரு 6 சீட்டர் ஓட்டியிருக்கேன்னா இதான்டா. நாங்கள் 3 பேர் மாறி மாறி ஓட்டினதால நல்லா இருந்துச்சு. அஸ்லாமு, நான், பரத். அப்புறம் ரஷிக் வந்து மெயினாக வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த கார் வந்து ரொம்ப ஹில்லாக இருக்கிறப்ப ரஷிக்கிட்ட கொடுத்துருவோம். ரஷிக்கு ப்ரோ டிரைவர் வந்து எப்படின்னா ஹில் கிளைம் ரேசிங்ல இருந்து இப்போ வந்து நாங்க என்ன திட்டம்னா, ஒரு அருமையான விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, நாங்க இப்ப கீழே இறங்கின காரணமே இப்ப லாஜிக்கலி நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியது. ஆனா வீட்டுக்கு போல. இப்ப அஸ்லாம் வந்து வத்தலகுண்டுங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நம்ம இங்க சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு. காலையிலையும் சாப்பிடல இல்லையா, இப்ப என்ன பிளான்லாம், பிரியாணி வாங்குறோம் அப்படின்ட்டாரு. பிரியாணி வாங்கிட்டு நம்ம நேரம் அஸ்லாமோட தோப்புக்கு போறோம். போய் ஒரு குழியில போடலாம் தான் இருக்கிறோம். அங்க கிணறு இருக்குங்கிறாங்க. ஆனா அந்த கிணத்துக்குள்ள இறங்க விடுவாங்களான்னு தெரியல. ஆனா பம்ப் செட் இருக்கு. கிணத்துக்குள்ள இறங்கணும்னு ரொம்ப ஆசைப்படாதீங்க தம்பி. அது நானே கொஞ்சம் யோசிச்சு, அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துட்டு கொஞ்சம் படி இருந்தாதான் நல்லா இருந்தாதான் இறங்கணும். இல்லைன்னா கிணத்துல குதிச்சு அதனால காய்ச்சல் வந்து காலேஜ் போகாம லீவு போட்டு அவ்வளோலாம் ஒருத்தர் இல்லை. நம்ம அதுக்கு பம்ப் செட்ல எப்படி மோந்து ஊத்திக்கலாம், அவ்வளோதான். தோட்டத்துக்கு வந்தாச்சு நண்பர்களே. அண்ணன் விட கதவு திறந்து விட்டான். அவ்வளோதான், தென்னந்தோப்பு உள்ள போயாச்சு. எதையா அஸ்லாமுக்கெல்லாம் கொடுத்தே ஆகணும். தோப்புக்கே வந்தாச்சு. இதுதான் தோப்பு, அஸ்லாமின் தோப்பு. இதில் வந்து பாதி இது வந்து நமக்கு வந்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இது ஃபுல்லாகவே செம்மண் காடு. பரவாயில்ல, நல்லா இருக்குது. சொட்டு நீர் இது நல்லாவே தண்ணி பாயுது. மரம்லாம் காய்ப்புக்கு வந்துருச்சு. இதுதான் நம்ம ஸ்பாட்டு. இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஒரு தின்ன மாதிரி இருக்குது நடுவில் தோப்பில். செவனப்பெலாம் வாங்கிட்டு தேவையில்லாதது. கட்டிங் பண்ணணும் நண்பா. என்னது கட்டிங் கிழிச்ச கட்டிங், ஹேர் கட்டிங். நம்ம அதுக்கு தான் அவ்வளோ லைக். நீங்கள் பாருங்க, இதுதான் பிரியாணி ஒட்டாச்சு. சூப்பராக இருக்குல்ல? செம்ம சூடு. இது வந்து எம்டி பிரியாணி. அங்கே பாருங்க, சிக்கன் பிரியாணியா. இது வந்து சிக்கன் பிரியாணி. இது அப்புறம் சிக்கன் 65 பெப்பர் சிக்கனுங்க. பெப்பர் சிக்கன் வாங்கியிருக்கு. தயிர் வெங்காயம், கிரேவி தனியாக இருக்குது. பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஆனால் அஸ்லாமு, உனக்கு எப்பறம் இப்படி ஒரு கடை தெரிஞ்சிருக்கு? நல்லா அடிங்க நண்பா அப்படின்னா. அப்படியா? கண்ணத்தை கை வைக்கலாம் பார்த்தா நான் அன்னத்தில் கை வைக்க வேண்டியது. ஒரு ஆள் ஃபுல்லாக ஒன்று சாப்பிடவே முடியாதுல்ல? கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. நிறைய அளவு இருக்குது. சிக்கன் பீஸ் எப்படி இருக்கு பார்ப்போமா? நம்ம உங்களுக்கு சாப்பாடு யாருக்கு வேணுமா? இல்லை எப்படி? அவர் அவ்வளோ சாப்பிட மாட்டார். உண்மையாக நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு சிக்கன் 65? எப்படி இருக்கு? இதுவே நல்லா இருக்குண்ணா. இதுவே நல்லா இருக்குண்ணா. காரில் திங்கிறப்ப நல்லா இல்லையோ? கார்லேயே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் வந்தாங்க. சாப்பிடு. சூப்பரா, சரியான வேட்டை வச்சிருக்கு. இதுவும் சூப்பராக, எல்லாமே சூப்பராக. நீயும் குளிக்க போறியா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. குளிச்சேன்னா இந்நேரம் நான் வாந்தி எடுத்துருவேன். அதனால் வேண்டாம். அதாவது கிணத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் கிணறு. இதாக இருக்கு இல்லையா, இதுதான் கிணறு. இந்த மாதிரி போர்லேருந்து கிணத்துல தண்ணியை நிரப்பி இதாக இருக்குல்ல, உள்ளே இருக்குது தண்ணி, கீழே இருக்குது. கிணறோட தரையே தெரியுதுங்க. தரையே ஆமாம். மேலே இந்த ஆல்மோஸ்ட் இந்த வெளியும் மாதிரி இருந்திருக்கு, எடுத்துட்டாங்க. கிணறுலேருந்து அப்படியே இங்கே வந்தோம்னா இது ஃபுல்லாகவே தக்காளி. நான் கூட ஏதோ களைச்செடின்னு நினச்சேன் தூரத்துலேருந்து பார்க்கப்ப, எனக்கு தெரியல. ஃபுல்லாக வாழை வச்சுருக்காங்க, சின்ன சின்ன கண்ணாக ஓரத்தில் வச்சுருக்கு. இன்னும் வளரல, ஆனால் தக்காளிலாம் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம காருக்கு வந்தாச்சு. அந்த வண்டியில் எர்டிகாவை
காலி பண்ணியாச்சு. உள்ளே எதுவுமே இல்லை, இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி நம்ம காரில் போட்டாச்சு. இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு. உருண்டே உள்ளே வச்சுட்டீங்க. ஏய் கண்மணியை மறந்துட்டோமேப்பா. கண்மணிக்கு ஆனால் சீனே இல்லை, எதுவும் எங்கேயுமே காமிக்கல அவளை. பாய் பாய். அஸ்லாம் இறங்கியாச்சு. அஸ்லாம். சரி நண்பர்களே, இப்போ அஸ்லாம் வந்து இறக்கி விட்டாச்சு. அஸ்லாம் இறக்கிட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோம். பாலா தான் இருக்காரு, ரஷிக் நம்ம எங்க இருக்கணும்? ரஷிக் கப்பலூர் டோல்கேட் கிட்ட எப்பயும் போல. டோல்கேட்லேயே இறங்குறான் அவன், என்னன்னு தெரியல. என்ன அவங்க அதை அங்கே பஸ் நிற்க முடியல, டோலை தாண்டி போகும்ல. பஸ் ஸ்டாப்ல நிற்பானுங்க. டோல்கேட் தான் வேணுமா? போயிட்டான் ரஷிக். கப்பலூர் டோல்கேட் இறக்கி விட்டாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, ரஷிகனாவையும் இறக்கி விட்டாச்சு. இப்போ காரில் மொத்தம் 3 பேர் தான் இருக்கிறோம். ஒருத்தன் ஏன் இருக்கானு இதில் படுத்துட்டான். இங்கே பாடுற படுத்து தூங்கிட்டாங்க. படுத்தே தூங்கிட்டாங்க. அவ்வளோ டயர்டுங்க. சரியாக தூக்கமும் யாருக்குமே இல்லை. சரியாக தூங்கவே இல்லை. கார்லேயே ரொம்ப நேரம் போனாலும் உடம்பு வேற சரியான அசதி. வீட்டுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட்டால் தான் சரியாகும். பாவம். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா ராஜபாளையம் கிட்ட வந்துட்டோம். கிட்ட வரதான் ஒரு மாதிரி நமக்கு எனர்ஜியா இருக்கு. சரிங்களா? அதாவது என்ன கணக்குனா, இப்ப நம்ம மேப்ஸ்ல பாக்குறப்பவே வந்து இப்போ வந்து டைமிங் வந்து எவ்வளவு காட்டுதுன்னா 35 நிமிஷம்னு காட்டுது. சரிங்களா? இந்த இது எப்போ 1 மணி நேரத்துல இருந்து அந்த 59 வந்துச்சோ அப்ப இருந்தே ஒரு சந்தோஷம். அப்பாடா நம்ம நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா பாலா வந்து இன்னொரு கதை சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தா, நானும் அப்ப சொல்லுவோம் அப்புறம் சொல்லுவோம். இப்ப சொல்லு பாலா, என்ன கதை? அந்த கக்கா கதை. என்ன சத்தமா சொல்லுங்க. கக்கா கதை என்னன்னா, கக்கா சொல்லுங்க. கொச்சையா இருக்கு. கக்கா கதை வந்து இப்படிதான் ஒரு வாட்டி பழனில இருந்து கொடைக்கானல இருந்து கீழே இறங்குறப்ப அங்க வச்சே ஆரம்பிச்சிருச்சு மலை ஏறுறப்பவே. என்னது கக்கா? உடனே டிரைவர் என்ன வேற மோசம்டா நீ. மோசத்துலயும் சாப்பாடு சரியில்லை. சரி சொல்லு. சரி இருந்துட்டு மலையில இறங்கணும் வர ஆரம்பிச்சிருச்சு. டிரைவர் அண்ணே வேண்டாம் அண்ணே விடுங்கண்ணே எங்கன்னா டிரைவர் பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கான். விடுங்க சொல்லிட்டு வரையில அவரு அந்த பெட்ரோல் பங்க் ஒண்ணு விட்டுறதுக்கு எப்படி போனாரு. பெட்ரோல் பங்க் திருப்ப போனார்ல, வண்டி பெட்ரோல் போட கூட்டம் வந்து டப்புன்னு இப்படி திருப்பிட்டாரு. ஏனே திருப்பிட்டீங்க அப்படின்னா கூட்டம் இருக்கலாம் பெட்ரோல் ஆனே போட போறது. எனக்கு வெளியே வந்துட்டு எட்டி பார்த்துட்டு. சரி நண்பர்களே, அவ்வளோதான். பாலா தனுஷ் கிளம்பிட்டாரு. பஸ் வந்துருச்சு, கிளம்பிட்டாரு. அவ்வளோதான், நம்ம ராஜபாளையம் வந்தாச்சு. அவர் வந்து இப்போ சங்கரன் கோயில் போயிடுவார். இப்போ நம்ம நேரம் வீட்டுக்கு போவோம். 1 minute 37 seconds later. ஹாய் வாயிரும். ஹாய் நீடா. வாயிரும். சரி நண்பர்களே, அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வாயிடம் பாப்பி மேலே ஓடுறாரு. நம்மளும் அப்படியே மேலே போவோம். மேலே போய் இந்த சர்ப்ரைஸை பார்ப்போம் வாங்க. சரி நண்பர்களே, இப்போ வந்து மாடிக்கு வந்தாச்சு. சர்ப்ரைஸ் என்னங்கிறது பார்த்துருவோமா? இதாங்க சர்ப்ரைஸ். அதாவது நம்ம கிளம்பணும் இல்லையா, கிளம்பணும் அன்னைக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் அன்னைக்கு விட பெருசாயிட்டாங்க. கரெக்டா இவங்களை பார்த்து 1.5 நாள் தான் ஆகுது. ஆமா, 1.5 நாளா பெருசாயிட்டா. நிலாவோட பப்பிங்க பாருங்க. நிலா என் கூட இருக்கா. என்ன தம்பி 2 தான் தூக்குறீங்க நீங்க கேட்கலாம். இங்க பாருங்க, 2 தாங்க போட்டிருக்க. 2 குட்டி தான். இந்த ரெட்டா நிலா 2 தான் போட்டிருக்கா. நீங்க பார்க்க பாருங்க, 2 ரோஷா. லாஸ்ட் டைம் நிலா வந்து 7 பப்பி போட்டிருந்தா. இதுல வந்து ஒரு ஆண், இது பாய் பப்பி, கேர்ள். உன் பப்பி அடியுது, உன் குட்டி பப்பி அடியுது. நிலா வந்து இந்த விஷயத்துல ரொம்ப காம். எங்களை வந்து குழந்தை போட்டதுலேருந்து இந்த பலூன்லேருந்து வெளியே உடச்சி விட்டதே நாங்கள் தாங்க. எங்க நிலா குட்டி போடும்போது அவள் தலையை என் மடியில தான் வச்சிருந்தா. அவள் அதை அப்படியே குட்டி போடுறப்ப வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். நிலா வந்து ரொம்ப காம். 2வது குட்டி போட்டப்ப ரொம்ப நம்பக்கூடிய ஒரு டாகி வந்து நிலா பப்பி. இதான் எங்கள் ஃபர்ஸ்ட் பப்பி எங்களுக்கு. என்னடி நிலா செல்லுமே. சரி நண்பர்களே, மொத்தத்தில் இந்த காணொலிகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இது வந்து தொடர்ச்சியான முதல்ல நம்மளோட காணொலி இதுதான் இல்லையா. அடுத்தடுத்து இது எப்படி பண்ணலான்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இதாங்க சர்ப்ரைஸு. வீட்டுக்கு வந்தது ஒருத்து. வீடு வந்து கொடைக்கானல வந்தது ஒருத்தா. எவ்வளோ அழகா இருக்கு. அவளை பாரு நிலா பாருங்க. உன் பப்பி தான். சரி ஓகே. சரி நண்பர்களே, மொத்தத்துல இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரையும் உங்களது விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ். பப்பி இதுக்கு ஆட்டிட்டேன்.